நம்ம இப்போது ப்ரெஷர் பம்புக்கு பைப்லைன் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். பைப்லைன் கனெக்ஷன்ஸ் நம்ம மொத்தம் 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா, டேங்க்லேருந்து நம்ம மொத்தம் எத்தனை பைப்லைன்ஸ் வந்து வெளியே வருது. சப்போஸ் அது வந்து மோர் தென் 1 இருந்ததுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அப்படி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு டேரெக்டாக ஒரு செப்பரேட் பைப்லைன் கனெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷர் பம்போட இன்லெட்டில் கொடுத்துட்றோம். பம்போட இன்லெட்லேயும் அவுட்லெட்லேயும் நம்ம எப்போவுமே வந்து யூனியன் போட்டுக்கணும். அந்த யூனியன் எதுக்காக போடுறோன்னா, பம்புக்கு எப்படியும் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இருந்தே தீரும். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சமயத்தில் நீங்கள் வந்து யூனியன் போடாமல் விட்டுட்டீங்க, சப்போஸ் இன்லெட் ஆர் அவுட்லெட்டில் நீங்கள் யூனியன் போடாமல் விட்டுட்டீங்க, டேரெக்டாக பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து பைப் அறுத்து தான் வந்து பம்பை வந்து தனியாக எடுக்க வேண்டியது இருக்கும், சப்போஸ் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ நீங்கள் மறக்காமல் யூனியன் போடுறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். பம்போட அவுட்புட், அதாவது பம்ப்லேருந்து வர டெலிவரி, அதை வந்து நம்ம எடுத்து எத்தனை பாத்ரூம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க படத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் வந்து 2 பாத்ரூமுக்கு தான் கன்சிடர் பண்ணி நம்ம பம்போட டெலிவரியை எடுத்து 2 பாத்ரூமுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். நமக்கு டேங்க்லேருந்து எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸை நம்ம எடுத்திருக்கோம். அந்த லைன்ஸை நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, என்ஆர்வி, அதாவது நான் ரிட்டர்ன் வால்வு போட்டு நமக்கு ஆல்ரெடி பம்ப்லேருந்து வர டெலிவரியோட கனெக்ட் பண்ணி விட்டுறோம். நம்ம இப்போ பம்போட இன்லெட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது செப்பரேட் லைன் வந்து பம்போட இன்லெட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து நம்ம லைன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த இன்லெட்டுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஏர் வெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏர் வெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, உங்களோட டேங்கோட தண்ணி வந்து அரை டேங்க்குக்கு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா, பம்பு வந்து காற்றும் வந்து சேர்த்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஏர்லாக் ஏற்படுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இன்லெட்டுக்கு போகிற பைப்லைன்ஸ்க்கு நீங்கள் ஏர் வெண்ட் கொடுக்கவே கூடாது. நம்ம பைப்லைன் கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஆர்வி வால்வ் போட்டிருக்கோம். என்ஆர்விங்கிறது என்னென்னா நான் ரிட்டர்ன் வால்வ், ஆர் அது சில இடத்துல பார்த்தீங்கன்னா செக் வால்வ்னு கூட சொல்கிறாங்க. இந்த வால்வ்ஸ் நம்ம எதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் நமக்கு பவர் ஃபெயிலியர் ஆர் ஏதோ ஒரு ஷட் டவுனுங்கிற கண்டிஷன் அன்னைக்கு நமக்கு வந்து பைப்பில் வந்து பம்ப் வழியாக வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். பம்ப் வந்து ஆஃபில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து பம்போட அவுட்லெட்டில் தண்ணி வரும். ஸோ இந்த தண்ணி வந்து நமக்கு போதியதாக இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் இருக்குல்ல, இந்த வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட பாத்ரூம்ஸ்க்கு வந்து ஃப்ளோ இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ இருக்கும், எந்த பிளாக்கேஜும் இல்லாமல். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த என்ஆர்வி வால்வ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்கள் டேங்க்லேருந்து ஒரே ஒரு பைப்லைன் கனெக்ஷன் தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி தான் பைப்லைன் கனெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். இந்த மாதிரி பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களோட நீங்கள் ஏர் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் ஓப்பனில் தான் விட்டாகணும், நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஒரே பைப்பு தான் உங்களோட பம்புக்கு இன்லெட்டாகவும் அதேமாதிரி பைபாஸாகவும் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஏர் வெண்ட் வந்து ஓப்பனில் விட்டுருக்கோம். இப்படி ஓப்பனில் விடும்போது நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, உங்களோட டேங்க்கில் இருக்க தண்ணி எப்போவுமே ஆற டேங்க்குக்கு கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏர்லாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் டேங்க் வந்து அரை டேங்க்குக்கு கீழே போகாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடு. இந்த மாதிரி மெத்தடை பைப்லைன் கனெக்ஷன்ஸ் தான் வந்து பிராண்டட் டெக்னீஷியன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பைப்லைன்ஸ் லே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.